ஒரு காலத்தில் அர்ஜுன் என்ற திறமையான இளைஞன் ஒருவன் இருந்தான். அவனுடைய குறிக்கோள் அந்த நாட்டின் மிகச்சிறந்த வில்லாளியாக ஆக வேண்டும் என்பதுதான். அவனிடம் திறமைக்கு கொஞ்சமும் குறைவில்லை. ஆனால் அவனிடம் ஒரு பெரிய பலவீனம் இருந்தது. அதுதான் கவனச்சிதறல். அவன் வில்லை எடுத்து இலக்கை குறிவைக்கும் போது அவனுடைய கண்கள் இலக்கை பார்க்கும். ஆனால் அவன் மனம் எங்கோ பறந்து சென்ற ஒரு பறவையின் அழகிய சிறகை பார்க்கும். நண்பர்கள் பேசிக்கொள்ளும் சத்தத்தை கேட்கும். மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று யோசிக்கும். விளைவு, திறமை இருந்தும் அவனுடைய அம்புகள் இலக்கின் மையத்தை தாக்காமல் எங்கோ ஓரத்தில் படும் அல்லது தவறி போகும். ஒவ்வொரு தோல்வியும் அவனை விரக்தியின் உச்சத்திற்கு கொண்டு சென்றது. ஒரு நாள் தன் குருவான மாதவனிடம் சென்றான். குருவே, என்னிடம் திறமை இருக்கிறது, ஆனால் என்னால் கவனத்தை குவிக்க முடியவில்லை. ஒரு நொடியில் என் மனம் 100 திசைகளில் பயணிக்கிறது. நான் என்ன செய்வது என்று கண்ணீருடன் கேட்டான். குரு மாதவன் புன்னகைத்தார். அர்ஜுன், நாளை காலை வா, உன் கேள்விக்கு ஒரு பதில் தருகிறேன் என்றார். அடுத்த நாள் காலை குரு மாதவன் அர்ஜுனின் கையில் விளிம்பு வரை நிரப்பப்பட்ட ஒரு பெரிய தண்ணீர் பானையை கொடுத்தார். அர்ஜுன், நீ இந்த பானையை தூக்கி கொண்டு நமது ஊரின் கடைத்தெரு வழியாக நடந்து அந்த முனையில் இருக்கும் கோவிலுக்கு செல்ல வேண்டும். ஒரு சொட்டு தண்ணீர் கூட கீழே சிந்தக்கூடாது. உனக்கு பின்னால் நமது நாட்டின் சிறந்த வாழ்வீரன் ஒருவன் வருவான். ஒரு சொட்டு தண்ணீர் சிந்தினாலும் அவன் தன் வாளால் உன் தலையை வெட்டி விடுவான் என்றார் கண்டிப்புடன். அர்ஜுனுக்கு உயிர் கையில் இல்லை. தன் வாழ்நாளில் இப்படி ஒரு சோதனை இல்லை. அவன் முழு கவனத்தையும் அந்த பானையின் மீதும் அதில் தழும்பும் தண்ணீரின் மீதும் வைத்தான். மெதுவாக நடக்க ஆரம்பித்தான். கடைத்தெரு வந்தது. வியாபாரிகளின் கூச்சல், குழந்தைகளின் சிரிப்பொலி, வண்டிகளின் சத்தம், நண்பர்கள் அழைப்பு என எத்தனையோ கவனச்சிதறல்கள். ஆனால் அர்ஜுனின் காதுகளில் எதுவும் விழவில்லை. அவனுடைய கண்கள் பானையின் விளிம்பை தவிர வேறெதையும் பார்க்கவில்லை. அவன் சிந்தனை முழுவதும் தண்ணீர் சிந்தக்கூடாது, தண்ணீர் சிந்தக்கூடாது என்பதில் மட்டுமே இருந்தது. வியர்வையில் நனைந்து ஒரு வழியாக கோவிலை அடைந்தான். பானையை இறக்கி வைத்தான். ஒரு சொட்டு தண்ணீர் கூட சிந்தவில்லை. அப்போது குரு மாதவன் அங்கே வந்தார். அர்ஜுன், நீ கடைத்தெருவில் நடந்து வந்தாயே, யாரையெல்லாம் பார்த்தாய், என்ன சத்தமெல்லாம் கேட்டாய் என்று கேட்டார். அதற்கு அர்ஜுன், மன்னிக்க வேண்டும் குருவே, என் கவனம் முழுவதும் பானை தண்ணீரின் மீது இருந்ததால் நான் வேறு எதையும் கவனிக்கவில்லை என்றான். குரு மாதவன் சிரித்துக் கொண்டே சொன்னார், இதுதான் உன் கேள்விக்கான பதில் அர்ஜுன். நீ வில்வித்தையில் குறிவைக்கும் இலக்கும் இந்த பானை தண்ணீரை போலத்தான். உன் இலக்கின் மீது நீ வைக்கும் மதிப்பு அந்த ஒரு சொட்டு தண்ணீருக்காக நீ உன் உயிருக்கு கொடுத்த மதிப்பை விட அதிகமாக இருக்க வேண்டும். உன் லட்சியத்தின் மீதான ஆசையும் அதை அடையாவிட்டால் ஏற்படும் விளைவின் மீதான பயமும் உண்மையாக இருந்தால் கவனம் தானாகவே குவிந்துவிடும். மற்ற சத்தங்கள் உனக்கு கேட்காது. அந்த கணத்தில்